ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் இனிமேலாம் இந்த இடத்துல வேலை பார்க்குறதுங்கிறது நடக்காத விஷயம். அதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பா ஏன் இப்போ திடீர்னு இங்கே வேலை பார்த்தது என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு நிற்கிற? என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் நிற்கணுங்கிற இதெல்லாம் நினைக்கல. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் சரியாக வருமானங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணுது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே தோன்றதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளா எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்மளுக்கு இதுக்கு மேலே எதையும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லணும்னு நம்ம நினைக்கிறதும் தவறு தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி எதையுமே நம்ம இதெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தோன்னே, அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாமே பிரித்து பார்க்கணும், பண்ணணும், செய்யணுங்கிற அவசியத்தில் இருந்தோனாலே நம்மளுக்கு எல்லாமே கைகூடும். நம்ம அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்மளாக சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே எதையும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு பற்றி பேசிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுதோ அதை செய்யட்டும். நம்ம இது செய்யலை அது செய்யலைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம குறை கண்டுபிடிக்கிறது தேவையில்லாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எதெல்லாம் அவசியமான விஷயங்களோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம எதையும் கொண்டுட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே எதையும் சரி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறதுக்காட்டியும் நம்மளுக்கு எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நினச்சிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இதனால் நீங்கள் எத்தனை நாளாக யாருக்காக எதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கு அந்த விஷயத்தில் அவங்கெல்லாம் இப்போ மாறி இருக்கிறதுனால நீங்களும் அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. இதுக்கு மேலே யாரையும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்களில் மாற்றமாக எடுத்துக்கிறதுங்கிறத நம்ம நினைக்காம இருக்கணும் அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் யாருக்கும் எதுக்காகவும் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. போகணும்னு நம்ம நினச்சோன்னா அதில் நம்மளோட ஒரு குறைகளும் இருக்குல்ல, அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பையனுக்கும் கம்மியான ஒரு சேல்ரி தான். சேல்ரி சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, சேல்ரி சரியில்லாதப்போ அதையெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம மனசை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கவலையாக தான் இருக்கும். அந்த கவலையெல்லாம் நம்ம மறந்து தான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கணுமே தவிர, இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டோ நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நமக்கு நம்மளே இது பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம அது கரெக்டாக இருக்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரிதான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு தோணுகிற விஷயங்களை நீங்கள் தோன்ற மாதிரி இருக்கிற விஷயங்களை நீங்கள் அதையெல்லாம்